அண்மை செய்தி. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தெரியாத கையாலாகாத விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்கிறார்களா? சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தெரியாத கையாலாகாத விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதிலும் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த காவல்துறை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுதெல்லாம் தனது சுயநல முகவரியை இழந்து ஆளும் கட்சியினுடைய கைப்பாவியாக மாறி சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அவல நிலை மிகவும் வெட்கக்கேடாது என வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் மாட்சிமை பொருந்திய ஆட்சியா, சட்டவிரோத ஆட்சியா என்று தெரியாமல் மக்கள் விழிவிதுங்கி நிற்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 36 மாத விடியா திமுக ஆட்சியில் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்களுடைய கைகளை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுடைய கைகளில் ஓங்கி நிற்கின்றது என பல்வேறு கொடும் சம்பவங்கள் மூலம் தெல்ல தெளிவாக உணர்த்த முடிகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய சாவுகள், கோவையில் கார் குண்டுவெடிப்பு, அன்றாடம் நடைபெறும் கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றுடன் தலைவிரித்தாடக்கூடிய போதை கலாச்சாரம் என்று நாள்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சம்பந்தமான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் காவல்துறையினுடைய கைகளையும் கண்களையும் கட்டி போட்டுவிட்டு தாம் ஏவும் இடங்களில் மட்டும் பாய வைப்பது வெட்கக்கேடான ஒன்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற இருமாப்போடும் துணிச்சலோடும் சமூக விரோத சக்திகள் ஆட்டம் போடுவதையும், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் தமிழக ஆட்சி சக்கரம் நிலைகுலைந்து போயிருக்கிறது என்று அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். உதாரணமாக 29/5/2024 மற்றும் இன்றைய நாளிதழில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒரு சிலவற்றை குறிப்பிட்டு காட்ட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையை சுற்றி தொடரக்கூடிய இரத்த கலரி, ஒரே இரவில் 6 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், குறிப்பாக அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அடாவடி, மும்பையிலிருந்து சென்னைக்கு போதை மாத்திரை கடத்தல், சிறுமிக்கு தொடர் பாலியல் தொல்லை, மது போதையில் மோதல், மண்டை உடைப்பு, வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, ரூட்டுத்தள பிரச்சனையில் மாணவர்களுக்கு வெட்டு, அம்பத்தூர் தொழில்பேட்டையில் போதை மாத்திரை விற்ற கல்லூரி மாணவர்கள் கைது, மது வாங்க வீடு புகுந்து பணம் பறித்த நிகழ்வு, கொடுங்கையூர், வியாசர்பாடி பகுதிகளில் ஒரே இரவில் 5 இடங்களில் வழிப்பறி, பிறந்தநாள் விழாவில் பட்டாக்கத்தியுடன் வாலிபர் நடனம் என்று பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக செய்திகள் வந்திருப்பதை அவர் பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். இவை சென்னை நாளிதழில் வெளிவந்துள்ள செய்திகள் மட்டுமே என்றும், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையும், இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ள முடியாத பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் தான் இன்றைக்கு நிலவுவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகள் தினந்தோறும் அரங்கேறி வருவதையும், விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழ்நாடு காவல்துறைக்கு இனியாவது முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் என்று விடியா திமுக அரசை கடும் கண்டனம் தெரிவித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இங்கு திகழ்வதையும், கையாலாகாத விடியா திமுக அரசு அதனை எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.